அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலில் புதிய ஆட்சி பயணித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய விஷயங்கள், நாங்கள் காமராஜரை போன்றவர்கள், நாங்கள் கக்கனை போன்றவர்கள், ஏன் நாங்கள் மகாத்மாவை போன்றவர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்கள். நாங்கள் அவருக்கு வைக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், முதலமைச்சரை விட்டு தள்ளுங்கள். பிற அமைச்சர்கள், யோகத்தில் செய்த அமைச்சர்கள் எல்லாம் காமராஜர் கக்கன் என்று சொல்லக்கூடியவர்கள் பின்னாலே ஏன் கார் பவனிகள், ஏன் இத்தனை போஸ்டர்கள், ஏன் இத்தனை ஃப்ளக்ஸ் வளாகங்கள், ஆர்ச் வளைவுகள், கலெக்டர் காத்திருப்பு, எஸ்பி காத்திருப்பு, காவல் அதிகாரிகள் காத்திருப்பு, மீட்டிங் தளங்களிலே எண்ணற்ற ஆடியோக்கள், ஒலிபெருக்கிகள், எங்கு பார்த்தாலும் கொடிகள், உயர் கோபுரங்களிலே கொடிகள், மின் விளக்குகள். இந்த ஆடம்பரங்களை ஒழிக்காமல் எப்படி மாற்றம் என்று சொல்ல முடியும்? உண்மையான அரசு என்று சொன்னால், நாங்கள் காந்தியினுடைய அரசு என்று சொன்னால், நாங்கள் கக்கனின் அரசு என்று சொன்னால், அரசாங்க பேருந்தில் செல்ல வேண்டும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் டவுன் பஸ்ஸில் போகணும். ஒரு அமைச்சர் தனக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு உட்பட்டு போலீஸ் வாகன பாதுகாப்பு ஏற்றுக்கொள்வோம், அந்த 2 வாகனத்தோடு செல்ல வேண்டும். 10 வாகனங்கள் 20 வாகனங்கள் பவனி எதற்கு? இந்த வேஷமெல்லாம் மக்கள் மத்தியிலே எடுபடாது. ஆக கக்கன் ஆட்சி என்றும் காமராஜர் ஆட்சி என்றும் சொல்லிவிட்டு கார் பவனிகளிலே வலம் வருவதும், முதலமைச்சர் பொதுக்கூட்ட மேடைக்கு எண்ணிலடங்காத கோடி ரூபாய் செலவிலே பொதுப்பணித்துறையிலே மேடைகள் அமைப்பதும், அலங்கார வளைவுகள் அமைப்பதும், அரசாங்கத்தினுடைய பணத்தை அவர்களுடைய சுயலாபத்திற்காக அரசு வேலைகளாகவும் நிவாரணத் தொகையாகவும் வழங்குவதெல்லாம் கக்கன் ஆட்சியும் காமராஜர் ஆட்சியும் அல்ல, காந்தி ஆட்சியும் அல்ல. நீங்கள் மாற்றம் என்று சொன்னால், உங்கள் அமைச்சர்கள், உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அரசு பேருந்தில் பயணிக்க வேண்டும். அரசு பங்களாக்களை பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக 1967 பொறுப்பேற்ற பொழுது தன் வீட்டிற்கு அரசு நிர்வாகத்திலிருந்து வந்த மேஜை, நாற்காலிகள், அரசாங்க வீட்டை கூட, இல்லத்தை கூட அவர் புறக்கணித்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தர வேண்டுமே ஒழிய, பெயரளவிற்கு நீங்கள் பந்தா பேர்வழிகளாக கொடி தோரணங்களோடு, அலங்கார வளைவுகளோடு, மேடை ஆரவாரங்களோடு, கார் பவனிகளோடு ஆட்சி செய்துவிட்டு யோகத்தில் செய்தவர்களெல்லாம் இன்றைக்கு நாங்கள் கக்கன் ஆட்சி, காமராஜர் ஆட்சி என்று சொல்வதை எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது எல்லாமே தெரியும். அப்போ மாற்றம் என்று சொன்னால், நீங்கள் அனைத்து விதத்திலும் மாறக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ காந்தி ஆட்சிக்கு கார் பவனி தேவையில்லை. சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம்.